நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி த சீட் ஆஃப் கிரேட்னஸ். கிரேட்னஸ் அப்படின்னா மகத்துவம். அப்போ சீட் ஆஃப் கிரேட்னஸ் அப்படிங்கிறது மகத்துவத்தின் விதை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க ஸ்டோரி பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னாலே முன்னொரு காலத்தில் அப்படின்னு அர்த்தம். இன் எ ஸ்மால் வில்லேஜ், அதாவது ஒரு சிறிய கிராமத்தில். ஸ்மால் அப்படின்னா ஒரு சின்ன ஊர் அப்படின்னு அர்த்தம். வில்லேஜுங்கிறது ஒரு ஊர், கிராமம். அது தேர் தேர் அப்படின்னா அங்கே. லிவ்ட் எ ஹம்பிள் ஃபார்மர், அதாவது ஃபார்மருங்கிறது நமக்கே தெரியும், விவசாயி அப்படிதானே. அப்போ லிவ்ட் அப்படின்னா வசித்தார் அப்படின்னு அர்த்தம். யாரு? விவசாயி. அவர் எப்படி சொல்றாங்க பாருங்க, ஹம்பிள் ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்க. ஹம்பிள் அப்படின்னா ரொம்ப பணிவா இருக்கிறவர், பணிவான ஒரு விவசாயி வசித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பெயர் என்னன்னா நேம்ட் அர்ஜுன். அவருடைய பெயர் என்னது? அர்ஜுன். ஓகேவா? ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ். ஹி வாஸ் நோன் அப்படின்னா என்னது? தெரிகிறது. அப்போ அவர் எதற்காக அறியப்படுகிறார் அப்படின்னா ஃபார் ஹிஸ் அப்படிங்கிறது அவருடைய அன்வேவரிங் ஆப்டிமிசம் அண்ட் ஹார்ட் ஒர்க். அன்வேவரிங் ஆப்டிமிசம் அப்படின்னா அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பெயர் பெற்றவர். சரியா? அவர் ஒரு விஷயத்துல ஒரு நம்பிக்கை வச்சார்னா அவரோட நம்பிக்கை உறுதியா இருக்கும், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பார் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கடினமா உழைக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது. ஓகேவா? பட் ஆனாலும் he struggled to make ends meet. அதாவது ஸ்ட்ரகிள்ட் அப்படின்னா கஷ்டப்பட்டார்னு அர்த்தம். எதுக்காகனா டு மேக் எண்ட்ஸ் மீட் அப்படின்னு. எண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட தேவைகள். நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை எல்லாம் மீட் அப்படின்னா என்னது? அதை போய் சந்திக்கிறது. அப்போ அந்த தேவைகளை எப்படி சந்திச்சு நம்ம நிறைவேற்றுறது அப்படிங்கிறதுல. ஸோ அந்த மாதிரி அவரோட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்றாரு? ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுதான் ஸ்ட்ரகிள்டு. ஓகேவா? ஸோ டெஸ்பைட் த சேலஞ்சஸ். டெஸ்பைட் த சேலஞ்சஸ் அப்படின்னா, சேலஞ்சஸ்னா என்னது? சவால்கள். அப்போ இந்த சவால்கள் இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ சவால்கள் இருந்தாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அர்ஜுன் ட்ரீம்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் தி லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்டன் இன் த வில்லேஜ். ஸோ ஏற்கனவே அவர் வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருந்தாலுமே அர்ஜுன் ட்ரீம்ட் அப்படின்னா கனவு கண்டார். ஓகேவா? என்ன மாதிரி கனவு கண்டார்? அதாவது கல்டிவேட்டிங் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்டன் இன் த வில்லேஜ். கிராமத்தில், வில்லேஜ் அப்படிங்கிறது, இந்த வில்லேஜுங்கிறது கிராமத்தில் பெரிய, அதே மாதிரி ரொம்ப அழகான தோட்டம். மோஸ்ட் பியூட்டிஃபுல்னா ரொம்பவும் அழகான, கார்டன்கிறது தோட்டம். அது எப்படியும் இருக்கு, லார்ஜஸ்டாகவும் இருக்கு, பெருசாகவும் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. கல்டிவேட் அப்படின்னா பயிரெலாம் இட்டு வளர்ப்பாங்கல்ல, பயிரிட்டு வளர்க்குறது, செடி கொடிகள்லாம் வளர்க்குறது, அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அர்ஜுன் இந்த பெரிய அழகான தோட்டத்தை பயிரிட்டு வளர்க்கணும் அப்படின்னு கனவு கண்டார். ஓகேவா? ஒன் டே ஹீ ஹியர்ட் அபவுட் எ ஸ்பெஷல் சீட். அதாவது ஒரு நாள், ஒன் டேனா ஒரு நாள். ஹீ அப்படிங்கிறது இங்கே யாரை குறிச்சிருக்கு? அந்த அர்ஜுனை குறிக்குது. அர்ஜுன் ஹியர்ட்னா கேள்விப்படுறாரு, கேட்டார். எதை பத்தி? அபவுட் அப்படின்னா எதை பத்தி. ஸோ அபவுட் எ ஸ்பெஷல் சீட். ஒரு ஸ்பெஷல் சீட் அப்படின்னாலே என்னது? ஒரு சிறப்பான ஒரு விதை. ஓகேவா? ஸ்பெஷல் பஸ்லாம் சொல்லுவோம்ல, சிறப்பு பஸ் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் ஸ்பெஷல் சீட். அந்த சீட் என்ன பண்ணுது பாருங்க, தட் க்ரோ இன்டு எ மெக்னிஃபிகன்ட் ட்ரீ. அதாவது அந்த அந்த சீட், அந்த ஒரு சிறப்பான ஒரு விதை இருக்குல்ல, அந்த விதை தட் க்ரோ இன்டு எ, அது எப்படி வளருதுன்னா, க்ரோனா வளரும். எப்படி? மெக்னிஃபிஷன்ட் ட்ரீ, அதாவது ஒரு அற்புதமான மரமா அது வளரும். பியரிங் கோல்டன் ஃப்ரூட். பியரிங் கோல்டன் ஃப்ரூட்னா அது எதை வழங்குது அப்படின்னு அர்த்தம். எதை அது தரும் அப்படின்னா கோல்டன் ஃப்ரூட், தங்க பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி இவர் அர்ஜுன் கேள்விப்படுறாரு. இருந்தாலும் ஹவவர் அப்படின்னா என்னது? இருந்தாலும் the seed was expensive. ஸோ ஒரு தங்க பழத்தை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ அந்த சீட் கம்மி ரேட்லேயே இருக்கும், இல்லைல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்படி தானே? அதுதான் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா என்னது? விலை ரொம்ப அதிகமானது, விலை உயர்ந்தது. அண்ட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அதே மாதிரி அந்த விதையை கண்டுபிடிக்கிறது எப்படி? டிஃபிகல்ட்னா கஷ்டம், டு ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம்.
இப்போ மெனி வில்லேஜஸ் டோல்ட் ஹிம், அதாவது அந்த வில்லேஜஸ் அப்படின்னா என்னது, கிராமவாசிகள் அப்படிதான், அந்த கிராமத்துல வசிக்கக்கூடியவங்க. மெனினா நிறைய பேர். அவங்க என்ன சொல்றாங்க, டோல்டுனா சொன்னாங்க, யாருக்கு, ஹிம் அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க, டு கிவ் அப் ஆன் ஹிஸ் ட்ரீம்ஸ். நீ வந்து கிவ் அப் அப்படின்னா கைவிடு. ஆக்சுவலி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கிவ் அப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்போட மீனிங் என்னன்னா கைவிடுறது, ஓகேவா. ஆன் ஹிஸ் ட்ரீம்ஸ், அதாவது அவருடைய கனவுகளை கைவிட சொல்றாங்க. எதனால, சேயிங் என்ன சொல்லி சொல்றாங்க பாருங்க, இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் எ சிம்பிள் ஃபார்மர் லைக் ஹிம் டு க்ரோ சச் எ ட்ரீ. அதாவது இம்பாசிபிள், இட் வாஸ் இம்பாசிபிள்னா இது சாத்தியமே இல்லை அப்படின்னு அர்த்தம். எதுக்கு, ஃபார் எ சிம்பிள் ஃபார்மர் லைக் ஹிம், அதாவது என்ன சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு சாதாரண விவசாயிக்கு இந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு வந்து சாத்தியமே இல்லை, நீ வந்து வளர்க்குறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இம்பாசிபிள் ஃபார் எ சிம்பிள் ஃபார்மர், சிம்பிள்னா சாதாரண விவசாயி, லைக் ஹிம்னா உன்னை மாதிரி, டு க்ரோ சச் எ ட்ரீ, அந்த மாதிரியான ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு உனக்கு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அர்ஜுன் பிலீவ்ட் இன் ஹிம்செல்ஃப். பிலீவ்ட் இன் ஹிம்செல்ஃப் அப்படின்னா, பிலீவ்ட் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிதானே. ஸோ யாரை அவர் நம்பினார், ஹிம்செல்ஃப்னா தன்னைத்தானே நம்புறாரு, ஓகேவா. அர்ஜுன் வந்து தன் மீது ரொம்ப நல்ல நம்பிக்கை வச்சிருக்காரு. அண்ட் வாஸ் டிட்டர்மைண்ட் டு ட்ரை. அண்ட் வாஸ் டிட்டர்மைண்ட் அப்படின்னா, டிட்டர்மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், உறுதியா இருக்காரு. எதுக்குன்னா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, நம்மளால வளர்க்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த முயற்சியை வந்து உறுதியா வச்சிருக்காரு, ஓகேவா. ஆஃப்டர் செவரல் மந்த்ஸ் ஆஃப் சேவிங் மணி, அதாவது பல மாசமா பணத்தை சேமிச்ச பிறகு, ஓகே. ஆஃப்டர் செவரல் மந்த்ஸ்னா பல மாதங்களுக்கு பின்னர், சேவிங் மணினா பணத்தை சேமிச்ச பிறகு, ஹி ஃபைனலி பாட் த சீடு. ஏன்னா அந்த சீடு வந்து ரொம்ப விலை உயர்ந்தது, அப்போ அதுக்கு வந்து பணத்தை சேர்த்து வச்சாதான் வாங்க முடியும். அப்படி சேர்த்து வச்சு அவர் வந்து கடைசியாக அந்த சீடு என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. ஸோ பை அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் தான் பாட். ஹி பிளான்டட் இட் வித் கேர், அவர் அதை நட்டுறாரு. பிளான்டட் இட் அப்படின்னா நட்டுறது. ஸோ எப்படி நட்டினாரு, வித் கேர், கவனமா. நர்ச்சரிங் இட் எவ்ரிடே வித் வாட்டர், சன்லைட் அண்ட் லவ். நர்ச்சரிங் இட் அப்படின்னா வளர்க்காரு, ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பார்த்து வளர்க்காரு. எவ்ரிடேனா எல்லா நாளுமே. வித் எப்படி, தண்ணி, வாட்டர், சன்லைட்னா சூரிய ஒளி, லவ்னா அவரோட அன்பு, அவரோட பாசம். அப்படியே அவர் அந்த விதை வாங்கியிருந்தாருல, அதை பார்த்து பார்த்து கவனமா பாசத்தோட வளர்க்குறாரு. இப்போ ஆஸ் டேஸ் டேர்ன்ட் இன்டு வீக்ஸ். டேஸ் டேர்ன்ட் அப்படின்னா, டேர்ன்ட் அப்படிங்கிறது என்னது, மாறுறது. எப்படி மாறுது, வாரங்கள், அதாவது நாட்கள் வாரங்களா மாறுது. அண்ட் வீக்ஸ் இன்டு மந்த்ஸ். வீக்ஸ் வாரங்கள் எப்படி மாறுது, மாதங்களா மாறுது. அப்படி நாள் போய்கிட்டே இருக்கு. தெர் வாஸ் நோ சைன் ஆஃப் growth. தெர் வாஸ் நோ சைன் ஆஃப் growth அப்படின்னா, growthனா என்னது, வளர்ச்சி. சைன் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வில்லேஜர்ஸ் லாஃப்ட் அண்ட் மாக்ட் ஹிம். இப்போ அந்த கிராமவாசிகள் இருக்காங்கல்ல, கிராமத்தில் உள்ளவங்க தான் வில்லேஜர்ஸ், அந்த ஊர் மக்கள், அவங்க எல்லாருமே லாஃப்ட்னா சிரிக்கிறாங்க. அண்ட் மாக்ட் ஹிம், மாக்ட் அப்படிங்கிறது என்னது, கேலி கிண்டல் பண்ணுறது, ஓகேவா. ஹிம் என்னன்னு சொல்லி மார்க் பண்ணுறாங்க, பை சேயிங் ஹீ வேஸ்டட் ஹிஸ் டைம் அண்ட் மணி. நீ வந்து என்ன பண்ணிட்ட, உன்னோட நேரத்தையும் உன்னோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹிஸ் அப்படின்னா அவருடைய டைம் அண்ட் மணி, அவருடைய பணத்தையும் அவருடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டதா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. பட் அர்ஜுன் கெப்ட் டெண்டிங் டு ஹிஸ் சீட். ஆனால் அர்ஜுன், டெண்டிங் அப்படிங்கிறது அவரோட விதையை வந்து கவனித்து பராமரிக்கிறது, ஓகேவா. பராமரிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறத தான் அந்த கெப்ட்டுங்கிற வேர்டு வந்து நமக்கு சொல்லுது. ஸோ டெண்டிங் டு ஹிஸ் சீட், ரெஃப்யூசிங் டு லூஸ் ஹோப். அதாவது லூஸ் ஹோப்னா என்னது, நம்பிக்கையை இழக்க மறுத்து. ரெஃப்யூஸுங்கிறது மறுக்கிறது. ஸோ இவங்க என்னதான் கேலி கிண்டல் பண்ணி நீ உன் நேரத்தை உன் பணத்தெல்லாம் வீணடிச்சிட்ட அப்படின்னு சொன்னாலும், அர்ஜுன் வந்து தொடர்ந்து அந்த நட்டி வச்ச விதையை வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட நம்பிக்கையை அவர் இழக்க மறுத்துட்டார், ஓகேவா. ஹி நியூ தட், அவருக்கு தெரியும். நியூ அப்படின்னா தெரிந்தது. என்ன தெரிஞ்சிருக்கு, தட் அதாவது கிரேட் திங்ஸ் ஆஃபன் டேக் டைம். கிரேட் திங்ஸ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய சம்பவங்கள், ஓகேவா. அதுக்கு வந்து எப்பவுமே பொதுவாக டேக் டைம், அது வந்து நேரம் எடுத்துக்கிடும். அண்ட்
பெர்சீவரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும், அதை அடையணும் அப்படின்னா அதுக்கு நேரமும் விடாமுயற்சியும் எடுக்கும் அப்படிங்கிறது இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அர்ஜுனுக்கு. ஸோ ஆஃப்டர் எ ஃபுல் இயர் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஸோ ஆஃப்டர் எ ஃபுல் இயர்னா ஒரு முழு வருஷத்தோட கடின உழைப்புக்கு அப்புறமா, ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறமா, த சீடு அந்த விதை ஃபைனலி ஸ்ப்ரவுட்டட். ஃபைனலினா கடைசியா, ஸ்ப்ரவுட்டட் அப்படிங்கிறது முளைத்தது. அந்த சீட்ல இருந்து அப்படியே ஒரு சின்னதா வரும்ல, முளை விட்டு வரும்ல, அதுதான் முளைக்கிறது, அதுதான் ஸ்ப்ரவுட்டட். ஓகேவா? இட் கிரீவ் இன்டு எ ஸ்டர்டி சாப்ளிங். இட் கிரீவ் இன்டு ஏனா அது வந்து வளர்ந்தது. க்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் கிரீவ். ஓகேவா? இன்டு ஏ எப்படி வளருது? ஸ்டர்டி அப்படின்னா ஒரு உறுதியான, சாப்ளிங் அப்படிங்கிறது ஒரு மரக்கன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த விதையிலிருந்து சின்னதாக ஒரு முளைச்சி அது அப்படியே ஒரு உறுதியான ஒரு மரக்கன்றா மாறுது. அண்ட் இட் பிளாசம்ட் இன்டு எ magnificent tree covered in golden fruits. And it blossomed மலர்ந்தது. எப்படி மலருது? into a magnificent tree அப்படின்னா அற்புதமான ஒரு மரமா வருது. அந்த மரம் ஃபுல்லாவே எதால கவர் பண்ணப்பட்டிருக்கு? கவர்ட் இன் கோல்டன் ஃப்ரூட்ஸ், தங்க பழங்களால அது கவர் ஆகியிருக்கு. The news of Arjun's success spread throughout the village. அப்போ அர்ஜுன் சக்சஸ்னா அர்ஜுனோட வெற்றி பத்தின இந்த செய்தி, த நியூஸ் அப்படிங்கிறது வந்து அர்ஜுனோட வெற்றி பற்றின குறித்த இந்த செய்தி ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த வில்லேஜ், அந்த கிராமம் முழுசுமே என்ன ஆகுது? பரவுது. ஸ்ப்ரெட்னா பரவுறது, த்ரூ அவுட் அப்படின்னா முழுவதும். People came from far and wide to see the incredible tree. Incredible tree அப்படின்னா அந்த நம்ப முடியாத அப்படின்னு அர்த்தம். நம்ப முடியாத அந்த மரத்தை பார்க்கறதுக்காக மக்கள் எங்க இருந்துலாம் வராங்க? கேம்னா வந்தாங்க. எங்க இருந்துலாம்? ஃப்ரம் ஃபார் அண்ட் வைட்னா ரொம்ப தூரத்துல இருந்து. ஃபார் அப்படிங்கிறது என்னது? தூரம். ஸோ அங்க எங்க இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மக்கள் வந்து வாராங்க டு சி. எதுக்காக? இந்த மரத்தை பார்க்கறதுக்காக. The once doubting villagers were now inspired by his determination and passion. The once doubted villagers-னா ஒரு காலத்துல இவரை சந்தேகப்பட்ட அந்த கிராம மக்கள். ஓகேவா? டவுட்டட்னா சந்தேகப்பட்ட மக்கள். வேர் இப்போ இன்ஸ்பயர்டு, ஈர்க்கப்பட்டாங்க. எதனால? இவருடைய அர்ஜுனுடைய டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து உறுதி. அர்ஜுன் எவ்வளவு உறுதியா நான் அதை வளர்த்தே ஆவேன் அப்படின்னு இருந்தாரோ அந்த உறுதியையும் அவருடைய பேஷன், ஆர்வத்தையும் கண்டு ஈர்க்கப்பட்டாங்க. ஓகேவா? அர்ஜுன் ஷேர்ட் த ஃப்ரூட்ஸ் வித் எவ்ரி ஒன். அர்ஜுன் வந்து அந்த ஃப்ரூட்ஸ், அந்த பழங்கள், தங்க பழங்களை வித் எவ்ரி ஒன்னை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துகிட்டார். ஷேர்டுங்கிறது பகிர்ந்துகிட்டார். டீச்சிங் தெம், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிலீவிங் இன் தேயர் ட்ரீம்ஸ். இன் தேயர் ட்ரீம்ஸ்னா அவங்களுடைய கனவுல அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறது முக்கியம். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா முக்கியத்துவம். ஆஃப் பிலீவிங் இன் தேயர் ட்ரீம்ஸ்னா அவங்களுடைய கனவு மேல அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும், அது எவ்வளோ முக்கியம், நம்பிக்கை வைக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு டீச் பண்ணாரு. அண்ட் பெர்சிவரிங் த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ். பெர்சிவரிங் த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ் அப்படின்னா விடாமுயற்சியோட அந்த கஷ்டங்களை, ஹார்ட்ஷிப்ஸ்ங்கிறது கஷ்டங்கள், அதை விடாமுயற்சியோட எதிர்கொள்வதும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இவர் வந்து அர்ஜுன் வந்து அந்த மக்களுக்கு டீச் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் தட் டே ஆன், அந்த நாளில் இருந்து, ஃப்ரம் தட் டே ஆன் அப்படின்னா அந்த நாளில் இருந்து அர்ஜுன் நாட் ஒன்லி பிகேம் அ சிம்பிள் ஆஃப் ஹோப் பட் ஆல்சோ எ மென்டார் டு அதர்ஸ் இன் த வில்லேஜ். அர்ஜுன், இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ அர்ஜுன் இப்படி மட்டும் இல்லை, இப்படியும் இருந்தார் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஸோ நாட் ஒன்லி பிகேம் எ சிம்பிள் ஆஃப் ஹோப்னா நம்பிக்கையோட அடையாளமாக மட்டும் இல்லாமல், சிம்பிள் ஆஃப் ஹோப் அப்படிங்கிறது நம்பிக்கையுடைய அடையாளம், அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு மென்டாராகவும், மென்டார் அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம், குரு, வழிகாட்டி அந்த மாதிரி. டு அதர்ஸ் இந்த வில்லேஜில் இந்த கிராமத்தில் இருந்த மற்றவங்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹி ரிமைண்டட் தெம் தட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் சீட், அவங்க வந்து அவர் வந்து அவங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாரு? ஈவன், அதாவது த ஸ்மாலஸ்ட் சீட்னா அந்த ஒரு சின்ன விதை கூட கேன் க்ரோ இன்டு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, அது வந்து ஒரு ஏதோ ஒன்று
ஒரு அசாதாரணமானதா வளரக்கூடிய சான்ஸ் இருக்கு. எப்போ? இஃப் நர்ச்சர்ட் வித் பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபெய்த். நர்ச்சர்ட் அப்படின்னா பார்த்து பார்த்து வளர்க்குறது. எப்படி? பொறுமையா, கடின உழைப்போட, நம்பிக்கையோட வளர்த்தா ஈவன் ஒரு சின்ன விதை கூட ஒரு அசாதாரணமான, எக்ஸ்ட்ராடினரினா என்னது, அசாதாரணமான ஒரு பெரிய மரமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த மக்களுக்கு அவர் அதை ஞாபகப்படுத்துறார். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுக்கேன், அதுக்கான ஆன்சரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நர்ச்சரிங், பேஷன்ஸ், மார்க், சாப்ளிங், இன்ஸ்பயர். ஸோ இந்த 5 வேர்டுக்கான மீனிங்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.